இந்த வயசுல எனக்கு என்னத்துக்கு ஆப்ரேஷன் சொன்னா கேட்டீங்களா? ஏடி இருக்கு என்ன அப்படி சொல்லிட்ட? பிள்ளை இல்ல கிளவிக்கு களத்துல இறங்கி ஒரு பிள்ளைய பத்தி கொடுத்துலான்னு பார்த்தா ஆமா உமர் நெஞ்சு வலிக்கு பிள்ளைய சைக்கிள்ல வச்சு அமுத்த முடியுமா ஐயா? ஒத்த பிள்ளை நினைச்சியோ 10 பேத்து போட்டு லாரியில வச்சு ஊர்வலம் வருவானுக்கும். ஆமா ஆமா பிள்ளை இல்லாத வீட்டுல சொல்லி குதிப்பானா. ஐயா இந்த காலில் ஒரு 20,000 பணம் எடுத்து கொடுங்க. விவசாயத்தில் வருமானம் பத்தணும்னு 100 நாள் கூலி வேலைக்கு போனேன். சம்பளத்தை பேங்கில் தான் போட வேண்டாம். நமக்கு பேங்க்னாலே பயம்பா. ரூபாய் பணத்தை போட்டு வைக்கேன். கண்ணுக்குள்ள எப்படி கட்டுவான்? நம்ம தானே கிளம்பான். சொல்றது சரிதானே? பணம் எடுத்துட்டு ஒன்று வருது. பெரியவரே அமௌண்ட் லாக் ஆகிட்டுன்னு நினைக்கேன். இந்த பேங்க்ல பெரியவரே ரூபா மிஷின் உள்ள மாட்டிக்கிட்டு அக்கௌண்ட்ல இருந்து ரூபா போயிட்டு ரிசிப்ட் வருது. ஆனா ரூபா வரல. உங்க அக்கௌண்ட்ல இப்ப 57 ரூபா தான் இருக்கு. 57 உள்ளதான் மாட்டிருக்கு. இதுல ஒரு பேர் என் பணம்லாம் போச்சு. பெரியவரே தட்டாதையும் மேல கேமரா இருக்கு பாப்பானுவேன். ஹலோ ஐயா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஐயா. என் காசெல்லாம் உள்ள மாட்டிச்சியா. நான் சொல்றது கேக்குதா இல்ல ஆபீஸ் வரட்டுமா? நான் இங்கே நிக்க, நீங்க சீக்கிரம் வாங்க. கேக்கும்ல தம்பி. அவனுலாம் வர மாட்டானு தாத்தா. அவனு ரூபாய் யாராவது கொள்ளடிச்சு போனா அப்ப வருவானுவ. தாத்தா எத்தனை டைம் சொல்லுது கிட்னி ஸ்பெஷல் திடீர்னு நைட் மும்பை கிளம்புறாரு. 4 மணிக்குள்ள நீங்க பணத்தை கட்டினா 6 மணிக்கு ஆபரேஷன் பண்ண முடியும். சிஎம் இன்சூரன்ஸ் போக 30,000 பணத்தை கட்டிடுங்க. ஒரு 10,000 இப்ப கொடுங்கம்மா. சார் மினிமம் 5 days தான் ஆகும் சார் உங்க பணம் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு. நீங்க பக்கத்துல இருக்க பிரான்ச்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார். வேற ஏதாவது தகவல் தெரியணுமா சார்? ஏடிஎம்ல பணம் மாட்டிக்கிறதுலாம் சாதாரணம் தான். 5 to 7 ஒர்க்கிங் டேஸில் உங்கள் பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதுக்கு முன்னால் உங்கள் பக்கத்து வீட்டு பையன் செல் நம்பருக்கு மெசேஜ் வந்துடும். பேங்க் ரூல்ஸ் தான் பெரியவர். ஒயின் ஷாப்பில் வேலை பார்த்தா டிப்ஸ் கிடைக்கும். இளவு விவசாயத்தை நம்பிட்டேனே. அவ்வளோதான்ப்பா என்கிட்ட இருக்கு. தாத்தா போன் கொடுத்தா ஃபேஸ்புக் பார்த்தறேன். மெசேஜ் வந்து காமிக்க. பாட்டிக்கு ஆபரேஷன் தேவையா? முதல்ல உடம்பு சரியாணுமா? எடி சில்கு எடி சில்கு வணக்கம். போவே பசு மாட்டு தாண்டி நல்லா வணக்கம். அக்கா பேங்க்ல பணம் போட்டாங்களாம். போன்ல மெசேஜ் வந்திருக்கான். நெஞ்சு வலி உள்ள மனுஷனை அலையாச்சே கொண்டுட்டாங்க அந்த பேங்குக்காரங்க. அக்கா சட்டையாட்ட பணத்தை கொடுத்தாவது சட்டையை பிடிச்சி கேட்கலாம். பேங்கில் பணத்தை போட்டால் நீ யார்கிட்ட போய் கேட்ப? அடுத்தவன் பணத்தோட அவசரம் யாருக்கு தெரியுதோ அவனுக்கு மட்டும்தான் பேங்க் வச்சு நடத்துகிற தகுதியே இருக்குது. கோடி ரூபா பணம் அனுப்ப ஒருத்தன்ட்ட உன் பணம் தப்பாக மாட்டிட்டு 7 நாளில் திரும்ப தந்துடுவேன் அப்படின்னு சொன்னால் விட்டுருவானோ? கஸ்டமர் கேருங்க அவனுவேன். ஆனால் உண்மையிலே கம்பெனி கேர் தான் ஆச்சு. ஹலோ சார் லைன்ல இருக்கீங்களா? தாத்தா பேங்க் ரூல்ஸ் படி 7 ஒர்க்கிங் டேஸ் ஆகும் சார். சார் வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணுமா?